மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. Happy birthday. Yes, sir. Thank you very much, sir. அவர் பிஸியா இருக்கலாம், ஏதாவது டிஸ்கஷன்ல இருக்கலாம், அதனால திரும்ப பாப்போமா அப்படின்னு எங்களுக்கு கிளியரா இல்ல, ஐடியா இல்ல. கரெக்டா அப்படி போகும்போது அவரு ஒரு ரூம்ல இருந்து வெளியில வந்தாரு. வந்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. சார் பாக்கதான் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்படன்னு ஆயிடுச்சு. அப்படியே முழிச்சிட்டு இருந்தோம். லைன்ல நின்று ஃபுட்டெல்லாம் நாங்க வாங்கிட்டு ஒரு டேபிள் மட்டும் இது ரெடி பண்ணிட்டோம். சரி இங்க உட்காந்துக்கலாம், எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு போயிட்டோம். வாங்கிட்டு திரும்பி வந்து இப்படி நான் கீழே குனிஞ்சு ஃபுட்டை வைக்கிறேன். திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன இப்படி நிமிர்ந்து பார்த்தா சார் எனக்கு அப்படியே செமையா இருந்தது அந்த ஃபீல். என்னது ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னேன், பாக்குற ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நீங்க தான், அதனால அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி இவங்களாம் எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி எனக்கும் ஆக்டிங் வந்து ஒரு ஒர்க் தான். நான் ஒரு செலிபிரிட்டிங்களா என்னை பார்க்க வேணாம், நான் என் டியூட்டி பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் கிட்ட கிளியர் பண்ணாங்க. செலிபிரிட்டிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களை ஈக்குவலா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அந்த கண்ணிலே அந்த ஹாப்பினஸ் தெரியும், இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்வால்வ் ஆகி ரொம்ப டீப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பேச ஆரம்பிச்சோன்னே பயங்கரமா என்ஜாய் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நான் ருஜிராத் அம்மன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து மீனா மேம் தான் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். ஓகே, ஸோ ரீசெண்ட் டேஸ்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், பயங்கர வைரலான ஒரு ஒருத்தர் கூட தான் நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவும் பயங்கர வைரலா போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சூப்பரா போயிருந்துச்சு. நம்ம ஏகே சார், அஜித் சார் ரேசிங் ஃபர்ஸ்ட் எப்ப பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, எங்க இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க விருப்பப்படுறேன். முதல் கேள்வி, ஆக்சுவலா பையன் தான் வந்து கண்டிப்பா போயே ஆகணும், 2 நாள் ஈவெண்ட், 2 நாளுமே அங்க இருந்து சார பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் சரி டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு நாங்களும் வந்து கார் ரேசிங் பார்க்கணும், அஜித் சார் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா. நான் பாப்போமான்னு தெரியாது, பட் ஜஸ்ட் போலாம், போய் பார்க்க முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய ஜாக்பாட்ல, அதனால கிளம்பணும். பட் அங்க போனோன்னே வந்து நாங்க எப்படி பிளான் பண்ணோம்னா, சரி மதியம் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்ட்டு. பட் சன் வந்து ஏர்லி மார்னிங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருனாலதான் சரி நேரத்திலேயே 6 o'clock கிளம்பி அங்க போய் ஒரு 8 o'clock ரீச் பண்ணிட்டோம். 8:30க்கு ரேஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு உடனே பிரேக் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து அவரை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்க நிறைய கார் மியூசியம் மாதிரி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஸோ கார்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, அதுவும் வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதனால அதையும் பார்த்துட்டு, ஒருவேளை அவரை பார்க்க முடியலன்னா சரி கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டேடியம்ல இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருந்தோம். கரெக்டா பார்த்தா ஸ்டாரோட கார் கிராஸ் ஆச்சு எங்களை. டக்குன்னு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அவரும் வந்து கார்க்குள்ள இருந்து எங்களுக்கு ஹாய் சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அப்பவே படப்படன்னு ஆயிடுச்சு எங்க எல்லாருக்கும். அப்புறம் சரி ஓகேன்னு வெயிட் பண்ணோம். போய் ஒரு கார் பின்னாடி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஒரு ஸ்டால் இருக்கு. ஸோ ஏவி ரேசிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சார்பா சார் வந்து சாரோட அஜித் குமார் ரேசிங் இது இருக்கு இல்லையா, ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அதுகிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரெஞ்ச் தான் இருந்தாங்க. ஸோ அவரோட மேனேஜர் சிவா சார் அவர் மட்டும் இருக்காரு. ஃப்ரெஞ்ச் பீப்புள் கிட்ட போய் கேட்டோம், ஸோ இந்த மாதிரி சார் இருக்காரா, அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அவங்க பின்னாடிதான் இருக்காரு, இங்க பார்க்கணும்னா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கூட்டிட்டு போறாங்க, பின்னாடி போறோம்.
பட் எப்படி அவர் பிஸியா இருக்கலாம், ஏதாவது டிஸ்கஷன்ல இருக்கலாம். அதனால திரும்ப பார்ப்போமா அப்படின்னு எங்களுக்கு கிளியரா இல்ல, ஐடியா இல்ல. கரெக்ட்டா அப்படி போம்போது அவரு ஒரு ரூம் இருந்தது. ரூம்ல இருந்து வெளியில வந்தாரு. வந்து பார்த்தோனே எனக்கு பயங்கர எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. "சார் உங்கள பார்க்க தான் இங்க வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் பேசினேன். "சார் உங்கள பார்க்க தான் இவ்ளோ தூரம் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு படபடபடன்னு ஆயிடுச்சு. அப்படியே முழிச்சுட்டு இருந்தோம். எல்லாரும் ஒரு 5 பேர் இருந்தோம். ஸோ இன்னொருத்தர் வந்து அவருக்கு அன்னைக்கு பர்த்டே. ஸோ அவரு எப்படியாவது அஜித் சார பார்த்தே ஆகணும். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அஜித் சார் பக்கத்துல இருந்தாரு இல்லையா? ஆமா. அவரு வந்து என் ஹஸ்பண்டோட கொலீக். அவர் பேரு சத்யராஜ். ஸோ அவரு எப்படியோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே அன்னைக்கு இத விட எனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எக்ஸைட்டடா வந்துட்டு இருந்தாரு. கரெக்ட்டா எங்கள பார்த்தோனே ரிசீவ் பண்ணாரு. ஹலோ வெல்கம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி அது வந்து டுலான் பிரான்ஸ்ல வந்து டுலான் அப்படிங்கிற இடத்துல சதர்ன் பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ அங்க தான் ஈவென்ட். எங்களுக்கு வந்து ஒரு 150 டூ 180 கிலோமீட்டர்ஸ் கிட்ட எங்களுக்கு. ஸோ நாங்க அங்கிருந்து அங்க 150 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்றீங்க இங்க அப்படின்னாரு. ஏன்னா இங்க வந்து அந்த ரீஜன்ல கொஞ்சம் இந்தியன்ஸ் வந்து கம்மி. அது தமிழ்ல அப்படிங்கும்போது, இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ல இருக்காரு. ஸோ அவங்க அது சொன்னாங்க, நான் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து ஏஐல ஒர்க் பண்ணிருக்கேன் சார் இங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னோனே சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு, இப்போ இங்க வந்து கரெக்டான இடம் இல்ல. ஏன்னா அந்த டீமோட ஸ்பேஸ் அது. அதனால நம்ம லஞ்ச்ல வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆ எத்தன மணிக்கு வரலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒரு 12:30 டூ அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி லஞ்ச்ல என்னால வர முடியலன்னா, கண்டிப்பா ஈவினிங் வந்து மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. 5:00 இல்ல 6:00 மேல ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நாங்களும் அதுக்கு மேல அவர டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? அதனால அங்கிருந்து கிளம்பிட்டோம். வெளியில வந்த அப்புறம் ஆஸ் யூசுவல் அந்த மியூசியம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு, சாரோட காரோட எப்படி இருக்கு? அந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஏன்னா பையனுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன எந்த மாதிரியான என்ஜின் இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கேட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. அத முடிச்சுட்டு சரி 10:30க்கு மேல ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக போயிருந்தோம். நெறைய ரொம்ப கிரவுட் இல்ல அப்போ. லிமிட்டடா தான் இருந்தாங்க. அதனால லைன்ல நின்னு ஃபுட் எல்லாம் நாங்க வாங்கிட்டு, ஒரு டேபிள் மட்டும் இது ரெடி பண்ணிட்டோம். சரி இங்க உட்கார்ந்துக்கலாம். எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு போயிட்டோம். வாங்கிட்டு திரும்பி வந்து இப்படி நான் இப்படி கீழ குனிஞ்சு ஃபுட்ட வைக்கிறேன். வச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து, "இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டு, நான் இப்படி நிமிர்ந்து பார்த்தா சார் எனக்கு அப்படியே செமையா இருந்தது அந்த ஃபீலே. என்னது ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜாயின் பண்ணிக்கலாமான்னு நீங்க கேட்கிறீங்க. சார் நாங்க அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு, "தாராளமா உட்காருங்க சார்" அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சரி நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் ஃபர்ஸ்ட் மீட். செம மீட்டுங்க. நான் ஆமா. இப்ப உங்ககிட்ட ஆமா. இப்ப அஜித் சார் நேர்ல பார்க்கும்போது ஏன்னா சிலர்லாம் வந்து இருப்பாங்கல்ல, பயங்கரமான ஒரு ஸ்டார் ஃபேஸா இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு. சார் எப்படி இருந்தாப்புல நேர்ல பார்க்கும்போது? ரொம்ப சிம்பிளா தான் இருந்தாருங்க. இப்போ இங்க வந்து எப்படின்னா ஒரு செலிபிரிட்டி நமக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. இப்போ நானுமே ஆஃபீஸ் போனேன்னா, நான் எப்படி லைன்ல நின்னு ஃபுட் வாங்குறேனோ, அதே மாரி தான் என்னோட சிஇஓவும் நின்றுப்பாரு. எனக்கு பக்கத்திலேயே நிப்பாரு. இல்ல பின்னாடி அந்த மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ யாருமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் வந்து எனக்கு நெறையா நெறையா பவுன்சர்ஸ் வேணும் அப்படியெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஸோ சாரும் வந்து அப்படியே கேஷுவலா கூட யாரும் இல்ல. மேனேஜர் மட்டும் இருந்தாரு. ஒரு நார்மல் பெர்சன் எப்படி நம்ம வீட்ல இருப்போம் அந்த மாதிரி தான் இருந்தாரு. சார் கூட சாப்பிட முடிஞ்சுச்சா? ஏன்னா அதோட நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சரி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னாரு. உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சாப்பிடறதுக்குலாம் சுத்தமா தோணவே இல்ல. அப்படியே அவரையே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேரெல்லாம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் அ அப்போ அப்ப இன்ட்ரோடியூஸ் ஆனோம் இல்லையா? ஸோ எங்க வொர்க் பண்றீங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஏஐல இருக்கேன் சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும், என் ஹஸ்பண்டோட ப்ராஜெக்ட் பத்தியும் கேட்டாரு. அது என்ன மாரி ப்ராஜெக்ட்
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நியூக்ளியர் ரிலேட்டட்ங்கிறனால அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே. அத பத்தி கேட்டாரு. அது 2ம் முடிச்சுட்டு, "உங்க பேரெல்லாம் என்ன?" அப்படின்னாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து ஆக்டர்ஸ் நேம் பேஸ்டாவே இருந்தது. ஏன்னா எல்லாமே சினிமாக்காரங்க பேர் மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆ, கேட்டாரு. ஓகே. ஆ அப்புறம் அது ஒரு ஆ ஸோ அந்த மாரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ம், நாங்க ஃபுட் சாப்பிடவே இல்ல. நாங்க அப்படியே அவரே தான் பார்த்துட்டு அவர்கிட்டயே தான் பேசிட்டு இருந்தோம். அங்க ம், வந்து இந்த வெதருக்கு வந்து நம்ம வெளியில வச்சோம்னா எதுவா இருந்தாலும் சீக்கிரம் ஆறிடும். அ ரொம்ப ஓகே. இதுவான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால ம், அவரு எனக்காக நீங்க பார்க்காதீங்க. நான் இருக்கேன் நீங்க பார்க்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. சாப்பிடுங்க. ஃபுட் ரொம்ப இதாயிடுச்சுன்னா சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்காது. ஆறிடும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ம், ம், கம்ஃபர்டபுளா இருங்க அப்படின்னு சொன்னாரு. ம், அப்புறம் தான் பையன் வந்து ஆக்சுவலா அவரு பெருசா டிவிலாம் பார்க்க மாட்டாரு. அ ம், அவருக்கு அஜித் சார் தெரியும், விஜய் சார் தெரியும். அப்புறம் விஜய் சேதுபதி சார் இந்த மாதிரி ஒரு சில பேர் தெரியும். ஆ பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குங்கிறதுலாம் அவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆ ம், ஒரு சூப்பர் ஹீரோ மாரி மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம், மாதிரி அவங்க வந்து பெரியவங்க. அவங்கள பார்க்கறது நமக்கு வந்து கஷ்டம். அவ்வளவுதான் அவருக்கு ஐடியா. ஸோ மத்தபடி அவருக்கு எதுவும் தெரியாது. நம்ம கிரேஸ், நம்ம ஹீரோ எப்படி நம்ம கொண்டாடுவோங்கிறதெல்லாம் அவருக்கு ஐடியா இல்ல. ம், அது ஆனா இவர பார்க்க முடியாது. இவர்கிட்ட வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு இருக்கு. ஸோ அத ம், அப்படியே ஒரு ஷாக்லயே வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அ ம், 10:30க்கு மேல ஆயிடுச்சு. காலையில நாங்க ஏர்லி மார்னிங் 5:30க்கே அவன எழுப்பி விட்டுட்டோம் கிளம்புறதுக்காக. ஸோ ஓகே. 5:30 டூ 10:30, 10:40 வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. அதனால ம், "நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சும்மா கேஷுவலா வீட்ல எப்பவும் கூப்பிடுற மாரி, "பப்பு நீ சாப்பிடு" அப்படின்னு சொன்னேன். அவரு டக்குனு என்ன பார்த்து திரும்பி, "என்ன பப்புவா? அவன் பேர ம், வேற சொன்னானே" அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. "சார் அது சும்மா செல்லமா கூப்பிடுறது" அப்படின்னு சொன்னேன். ம், அப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னேன். "அவர் பார்க்குற ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நீங்க தான். அதனால அவனுக்கு எதுவுமே புரியல" அப்படிங்கும்போது தான் ம், இந்த மாரி ஸோ எல்லாரும் நாங்க 4 பேர் இருந்தோம். ஸோ நானு, என் ஹஸ்பண்ட், அவங்க ஃப்ரெண்டு, அவரோட ஒய்ஃப். ஸோ ம். இவங்கலாம் எப்படி ஒர்க் பண்றாங்க? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி எனக்கும் ஆக்டிங் வந்து ஒரு ஒர்க் தான். ஓகே. நான் ஒரு செலிபிரிட்டின்லாம் என்ன பார்க்க வேணாம். நான் என் டியூட்டி பண்றேன் அவ்வளோதான். அப்படின்னு ம், அவன்கிட்ட கிளியர் பண்ணாரு. செலிபிரிட்டிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்கள ம். ஈக்குவலா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக் குடுத்தாரு. அது ஆமா. நெறைய இடத்துல அஜித் சார் அது ஆனா பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல. நீங்க ஏதாச்சும் ஏன்னா, அஜித் சார்ட்ட வந்து உங்ககிட்ட நெறைய கேள்விலாம் கேட்டுருக்கிறாப்ல. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? பிளஸ் ஹஸ்பண்ட் என்ன ஆமா. பண்றாங்க? அந்த ப்ராஜெக்ட் பத்தி, அப்புறம் பையன்கிட்ட பேசியிருக்கிறாப்ல. நீங்க ஏதாச்சும் கேட்க முடிஞ்சுச்சா? அஜித் சார்ட்ட ஏதாச்சும் கேட்டீங்களா? ரேசிங் பத்தியோ, இல்ல அவங்க கரியர் பத்தியோ ஏதாச்சும் கேட்டீங்களா நீங்க? ஸோ ரேசிங் பத்தி, ஸ்போர்ட்ஸ் தான் மெயினா வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ ம், இப்ப வந்து இங்க ஈவென்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி ம், துபாய்ல நடந்தது. ம், அதுக்கப்புறம் மறுபடியும் மூவி முடிச்சுட்டு இங்க வந்தாரு. அ ம். இதுக்கப்புறம் எங்க ஈவென்ட் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அவர் 2மே வந்து ஸ்போர்ட்ஸுமே இனி ஈவென்ட்ஸ் போயிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. சரி, சரி. சார் ஏதாச்சும் அட்வைஸ் ஏதாச்சும் குடுத்தாப்லயா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, பையனெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்னா பண்ண விடுங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசியிருந்தாங்க சார் அப்படின்னு. சார் ஏதாச்சும் அட்வைஸோ சம்திங் ஏதாச்சும் சொல்லியிருந்தாப்லயா? ஸோ ம், கார்ட்டிங்க்கு வந்து லாஸ்ட் இயரே ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாரு. ஆனா எனக்கு வந்து பயமா இருந்தது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. என் ஹஸ்பண்டுமே ம், வந்து சும்மா பைக்கு, காரு அதெல்லாம் ஓட்டுறதுல அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். அதனால சரி அவரு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அ ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. நான் தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். வேணாம் அவன் சின்ன பையன். இப்பவே எதுக்கு ம். கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ சார் பார்த்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் சார் அவங்க 2 பேருமே ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அது கத்துக்கணும் அப்டின்ட்டு நான் தான் வந்து வேணாம், வேணாம் அப்டின்னு சொல்லி புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்டின்னு சொன்னேன். அதுக்கு அவரு என்ன ம். சொன்னாருன்னா, இம்மீடியட்டா அம் ஸ்கீயிங் பண்ணுவோம் அப்டின்னு மட்டும் நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஸ்கீயிங் அந்த ம். பனியில சறுக்குறது இருக்கு இல்லையா? அது வந்து கண்டிப்பா சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சேர்த்திட்டாங்க. ம். அவனும் கத்துக்கிட்டு இருக்கான். அது பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொன்னாருன்னா, டேஞ்சரஸான ஸ்போர்ட்மா ஸ்கீயிங்கு. அது அலோவ் பண்ணியிருக்கீங்க. கார் ரேஸ்க்கு கா கார்ட்டிங் பண்றதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் கிடையாது. ம். ரோட்ல எப்படியும் கார் ஓட்ட தானே போறாங்க. ஸோ ம். காருக்குள்ள ஓட்டுறது வந்து இன்னுமே சேஃப் தான். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு.
ஓகே, அப்புறம் சூப்பருங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எது இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுங்க. அவருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அந்த கண்லயே அந்த ஹாப்பினஸ் தெரியுது. இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்வால்வ் ஆயி ரொம்ப டீப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பேச ஆரம்பிச்சோனே பயங்கரமா என்துவாயி ரெஸ்பாண்ட் பண்ணாரு. பயங்கர ஸ்போர்ட்ஸ் பிரியரா இருக்கிறாப்ல ஏகே சார், அப்படித்தானே? ஆமா. ஓகே. நான் இப்போ உங்ககிட்ட அந்த ரேசிங் நடக்குல்ல, அத பத்தி நான் கேட்கிறேன். சோ அந்த ரேசிங் எவ்வளவு நாள் நடக்கும்? அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஷேர் பண்ண முடியுங்களா? ஓகே. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ம், ரேசிங் வந்து 2 டேஸ். ம், ஆ இது வந்து 1 ஹவர் ரேஸ். ஸோ காலையில 8:30 டூ 9:30 ஒரு ஸ்லாட் இருந்தது. அப்புறம் ஈவினிங் ம், 2:30 டூ 3:30 இதே மாரி நெக்ஸ்ட் டே வந்து 2 ரேஸ் இருந்தது. ஸோ ம். மத்த டீம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 2 பேர் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ 1/2 அன் ஹவர் ஒருத்தர் ஓட்டணும். இன்னொரு 1/2 அன் ஹவர் இன்னொருத்தர் ஓட்டணும் அந்த மாதிரி. பட் சார் மட்டும் ஃபுல்லா 1 ஹவர் அவரே தான் டிரைவ் பண்றாரு. ஓகே. அவரு வந்து ஒரு ஒரு கேப் இருந்தது இல்லையா? கேப்க்கு ம், அப்புறமா இப்ப திரும்ப வந்திருக்காருல்ல. அதனால அந்த ஃபீல்டு, அந்த கார்ல ம், இருக்கக்கூடிய அந்த ப்ரோ அந்த ஃபெசிலிட்டீஸ் அதாவது அந்த ஒவ்வொரு காருக்கும் மாறும்ல. ஸோ ஒரு 10 வருஷம் ம், முன்னாடி வந்த கார் வேற மாரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல. ஸோ அது ம். ஃபுல்லா அவரு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் 1 ஹவரும் அவரே தான் டிரைவ் பண்றாரு. ஸோ ஓகே. அத முடிச்சுட்டு நடுவுல மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர்க்கு அப்புறம் அவங்க வேணும்னா திரும்ப அந்த சர்க்யூட் ஒரு நம்பர்ஸ் போட்டு இந்த இந்த இடத்துல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவர் போய் கொஞ்சம் ஏதோ பண்றாங்க. அது என்ன பண்றாங்கன்னு கிளியரா தெரியல. அத முடிச்சுட்டு மறுபடியும் டிரைவ் ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இனி அடுத்து ரேஸஸ் நெறைய இருக்கு. அது எல்லாத்துலயுமே ம். வந்து அது ரொம்பவே சேலஞ்சிங்கான ரேஸ். கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணுவாங்களாம். ஓ. ஸோ ம். அதுக்கு மட்டும் 3 பேர் சேஞ்ச் பண்ணி ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி இந்த ரேஸ் இருக்கு அப்படின்னு. அதனால தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருந்தாரு அந்த 1 ஹவர்ங்கிறனால. பட் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் எல்லாம் போம்போது அவரு பயங்கர பிஸியா தான் இருப்பாரு. அதாவது முடிச்சு வெளில வரும்போது அவரு கண்டிப்பா அந்த அ ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரேஸ்க்கு போய் அவர பார்க்கணும்னு போறவங்க ஜஸ்ட் அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். மேம், கடைசி கொஸ்டின் இதோட ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலா நீங்க போய் பார்த்து அஜித் சார் கூட வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் சாப்பிட்டு எல்லாம் வந்ததுனால டோட்டலா நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜித் சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னது? இப்போ நான் வந்து ஒரு 13 இயர்ஸா ஐடில இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு டெக்னாலஜிஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஸ்விட்ச் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெக்னாலஜில போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ம், மேரேஜ் அப்போ, அப்புறம் மறுபடியும் மெட்டர்னிட்டி, அதுக்கப்புறம் பையன் வளர்ந்ததுக்கப்புறம், இப்ப ரீசென்ட்டா இங்க மூவ் ஆயி வரக்காக, ஸோ கான்ஸ்டன்ட்டா வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாரி இருந்தது. ம், இப்போ ரீசென்ட்டா ஒரு சில பர்சனல் திங்ஸ்க்கு அப்புறம் நான் எதுக்கு இவ்ளோ எஃபர்ட்ஸ் போடணும்? போதும். அப்படியே நம்ம ஓகே ஜாப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. இனி அடுத்து கிட்ட ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. ஆனா சார் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அந்த அஜித் குமார்ங்கிற நேம் பில்ட் பண்றதுக்கு அவரு எவ்ளோ வருஷம் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாரு இல்லையா? அ ம், நம்ம நான் சின்ன பையன்லருந்து இப்ப நான் என் பையன் மாரி இருக்கிறப்ப இருந்து அவர பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எவ்ளோ எஃபர்ட்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ அத தாண்டி முடிச்சுட்டு, இப்ப அஜித் சாரும் சரி, இப்போ விஜய் சாரும் சரி 2 பேருமே வந்து அந்த அவங்க நேம கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இன்னும் வந்து அவங்களுக்கு புடிச்ச விஷயத்துல ஒரு நம்ம எப்படி ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷரா ஒரு ஜாப் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிற ஒரு டொமைன்க்குள்ள அவங்க மறுபடியும் போறாங்க இல்லையா? அந்த சேலஞ்ச எதிர்கொள்ளணும்னு நெனைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 2 பேர்கிட்டயுமே அந்த ஒரு விஷயம் எனக்கு நிஜமாலே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ சாரும் வந்து அவர் நெனச்சா 1/2 அன் ஹவர் ஓட்டிட்டு விட்டுறலாம். பட் அந்த 1 ஹவர் ஓட்டணும். அந்த 1 ம், ஹவர் அந்த காருக்குள்ள நம்மனால இப்போ அந்த ரேஸ் ட்ராக்ல நம்ம வெளியிலயே உட்கார முடியல. 2 ம், டேஸ் அந்த இடத்துல இருக்கும்போது சவுண்ட் பலமா வந்துட்டே இருக்கு. அது ம், பயங்கரமா காது வலிக்கிற அளவுக்கு அந்த சவுண்ட் இருந்துட்டே இருக்கு. திரும்ப வந்து படுக்கும்போது கூட அந்த நாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. தூங்குறக்கோ இல்ல எல்லாத்துக்குமே டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ பிசிக்கலா ரெடியா இருக்கணும், மென்டலா ப்ரிப்பேர்டா இருக்கணும். எல்லா அஸ்பெக்ட்ஸுமே அவங்க வந்து இந்த ஏஜ்ல பண்ணும்போது இன்னும் டபுள் த டைம்ஸ் அவங்க எஃபோர்ட் போடணும்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன அப்படி ஏன் நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும்? ஸோ இவ்ளோ மாதிரி இவங்க மாரி இன்ஸ்பைரிங்கா இத்தன பேர் இருக்காங்க நம்மள சுத்தி. ஸோ அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் தான் ரொம்பவே 2 நாளா அதுதான் மைண்ட்ல இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ண வேணாம். இன்னும் நமக்கு என்ன புடிச்சிருக்கோ அது போணும். இன்னும் பண்ணணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த 2 நாளைக்கு அப்புறம். Okay. கண்டிப்பா கண்டிப்பா மேம். கண்டிப்பா அது உண்மைக்குமே ஒரு உண்மையான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ரொட்டீனா ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல நம்ம இன்புட்டாவும் ஒரு ஆக்டிவா இருக்கும்போது தான் நம்மளும் பிரிஸ்காவும் பிளஸ் ஆக்டிவாவும் இருக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல என்னைக்குமே. ஆமா, ஆமா. சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் உங்களோட பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ மேம். தேங்க்யூ. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.